ஷாபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்கலாம். பனானா ஸ்டெம் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டால் குக் பண்ண வச்சிடலாம். நான் சன்னா டால் 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு நிறைய தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டை க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டும் நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ வாழைத்தண்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். வாழைத்தண்டில் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ரவுண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய நார் இருக்கும். இதை நம்ம கைகளாலேயே இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். 2 சைடும் இருக்கிற நார்களை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. இதை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. கிட்னி ஸ்டோனுக்கு எல்லாமே இதை ஜூஸாக அடித்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துட்டு இருந்தாலே ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த பீசஸை நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீசஸை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மோர் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். இந்த பீசஸ்லேயுமே நிறைய நார்கள் இருக்கும். நம்ம மோர் வாட்டரில் ஆட் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டெம்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எல்லா ஸ்டெம்ஸையும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எக் பீட் பண்ணுற அந்த பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஒயர்ஸ் இருக்கிறதுனால குட்டி குட்டி நாரெல்லாம் அந்த ஒயரில் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுக்கும்போது இதோட சின்ன நார்கள் எல்லாம் நமக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு குட்டி மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு நல்லா குக்காகி இருக்குது. கைகளால் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா உடைஞ்சி வரணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுந்து, அப்புறம் ட்ரை சில்லி, கறி லீஃப் போட்டு பொரிஞ்சதும் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்மால் தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா குக்கான பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டும் சேர்த்து அதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்மளோட வாழைத்தண்டு நல்லா குக்காகி இருக்குது. இந்த டைம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அந்த டாலும் நம்மளுடைய பனானா ஸ்டெம்மில் நல்லா குக்காகி இருக்கும். ஸோ இந்த நேரம் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு செமி கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்துக்கிறேன். சால்ட்டு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு சுவையான பனானா ஸ்டெம் கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.